1,00,000 வீடுகள் கட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் முடிவு செய்து முதலாண்டிலே 1,00,000 வீடுகள் 3,500 கோடி ரூபாயில் அறிவிக்கப்பட்டு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டன. இதுவரைக்கும் எந்த காலத்திலும் இல்லை. இங்கே கூட நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நேற்று சொன்னார்கள், நீங்கள் பசுமை வீடு திட்டத்தை மாற்றிவிட்டீர்கள், அதே போல் நாங்கள் காலை உணவு திட்டத்தை மாற்றியிருக்கிறோம் என்று கூட சொன்னார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஏழை எளிய மக்கள், குடிசையில் வாழ்ந்த மக்களுக்காக குடிசையை அகற்ற வேண்டும், 17 லட்சம் குடிசை இருக்குது, அவையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று 1971 எங்களுடைய முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1,00,000 கான்கிரீட் வீடுகளை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதவருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, குடிசையில் வாழக்கூடிய மக்களுக்கு 1,00,000 வீடுகளை அன்றைக்கு கட்டி கொடுத்து இந்தியாவிற்கு வழிகாட்டினார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் முன்னாள் முதல்வர் தளபதி அவர்கள் இங்கே நாம் தரமான வீடுகளை கட்டித்தர வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு, குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு 8 லட்சம் வீடுகளை 2030க்குள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று சூளுரைத்து இதே அவையிலே முதல் ஆண்டிலே 1,00,000 வீடு வழங்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டது. 2வது ஆண்டிலே 3,500 கோடி வழங்கி அந்த திட்டத்தை துவங்கி கிட்டத்தட்ட இப்பொழுது 80% பணிகள் முடிந்து 80,000 வீடுகள் வரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவைகள் கட்டும் பணியில் இருக்கிறது. ஆக 2 ஆண்டுகளில் 2 லட்சம் வீடுகளை முடித்திருக்கிறோம். 3ஆம் ஆண்டு 26 ஜனவரியில் இன்னும் 1 லட்சம் வீடு கட்டுவதற்காக அறிவிப்பு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு வீடு கட்ட அனுமதி வழங்கி அதில் கிட்டத்தட்ட 8,000 பேர் இதுவரை பல்வேறு நிலையிலே அந்த வீடுகளை கலைஞர் கனவு இல்லத்தை இன்றைக்கு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் கிராமங்களிலே கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை பார்த்திருப்பார்கள். இன்றைக்கு உங்கள் ஆட்சி வந்தவுடனே நீங்கள் அந்த திட்டத்தினுடைய பெயரை கலைஞர் கனவு இல்லத்தை மாற்றிவிட்டீர்கள். பரவாயில்லை, நீங்கள் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று மாற்றியிருக்கிறீர்கள். வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்பதற்கு மாற்றி அதனுடைய அழகுக்கு, ஒரு வீட்டினுடைய அழகிற்கு 5 லட்சம் என்று உயர்த்தியிருக்கிறீர்கள். 5 லட்சம்னு உயர்த்தி வீட்டினுடைய எண்ணிக்கை. ஆனால் நிறைய இடத்துல நான் போய் நீங்கள் 8 லட்சம் வீடு இன்றைக்கு கட்டி முடிக்க முடியும் சொல்லல. உங்கள் திட்டத்தில் நீங்கள் 1 லட்சம் வீடு கட்டணும்னு இலக்கு வச்சுருக்கிறீங்க. ஆனால் நிறைய இடத்துல நான் போய் பார்க்கும்போது வீடு இன்னும் முடிக்காமையே ஃபவுண்டேஷன்லேயே தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது போதுமானதாக, அந்த 3.5 லட்ச ரூபா போதுமானதாக இல்லை. அப்போது மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்று மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கு வந்தவுடன் அதை 5 லட்சமாக உயர்த்தி, இலக்கு 1 லட்சம் 2 லட்சம்னு இல்லை, யார் இருந்தாலும் வீடு ஒழுங்காக அவங்க அதை கட்டிக்கணும். அதுக்கு இப்போதைக்கு நமக்கு 70,000 வீடுக்கு ஒதுக்கீடு செய்யலான்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நான் நேரடியாகவே போய் பார்த்தேன்னே, உண்மையாகவே சொல்கிறேன், அப்படியே ஃபவுண்டேஷன்லேயே இருக்குது. எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அந்த பழைய இடத்துலையே தான், நாங்கள் குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோன்றதை சொல்லியிருக்கிறாங்க. அதனால்